சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ, என்ன பத்தின எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்க அம்மாவோட குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. எவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்றீங்களோ அவ்வளவு நல்லது. அத மனசுல வச்சுக்கிட்டு செய். அப்படின்னா இந்த உண்மையை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதா? அம்மா தாயே, மகாவை பிரிஞ்சு ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. ஆனா இப்போ வீட்டுக்கு போனா உண்மையை சொல்லியாச்சான்னு மகா திரும்ப திரும்ப கேட்பால. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையேம்மா. அம்மா தாயே, நீதாம்மா கூட இருந்து எனக்கு துணையா இருக்கும். அம்மா, உனக்கு இப்போ நேரம் சரியில்லை. நீ கை வைக்கிற இடத்துல இருந்தெல்லாம் பூதம் கிளம்பி வரும். கோகிலா, இங்க பாருமா, வேலைக்கு போன இடத்துல ஏதோ பிரச்சனை ஆயி போச்சு. அதுக்காக இனிமே வேலைக்கே போமாட்டேன்னு சொல்றது ரொம்ப தப்புமா. பிரச்சனை வந்தா சமாளிச்சு வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ரொம்பலாம் யோசிக்காத. எத்தனையோ லட்சம் பேர் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வேலையை பாக்குறாங்க. இப்படி உன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயேவா இருப்பாங்க? ஒருத்தர் ரெண்டு பேர் கெட்டவனா இருக்காங்கிறதுக்காக மொத்த ஆம்பளைங்களையுமே தப்பா நினைச்சு நம்ம பயந்துகிட்டேவா இருக்க முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்னால இந்த பயத்துல இருந்து வெளியே வரவே முடியல. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தா பயம் போகாது. வேலைக்கு போகணும். 4 பேரை பார்த்து பேசி பழகணும். அப்பதான் உலகம் புரியும், மனுஷங்க புரிவாங்க. நானே பயப்படாம போன்னு சொல்றேன். அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? சரிம்மா, நான் பாக்குறேன். யாருன்னு போய் பாரு. மாமா வராருமா. வாங்க மாமா, வாங்க. வாங்க மாப்ள. வாங்க மாப்ள, வாங்க. வந்து உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன். மகா வரலீங்களா? இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக நான் மட்டும் தான் வந்தேன். சரி, நீங்க பேசுங்க, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இல்ல பரவாயில்ல, நீங்க இருங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆமாக்கா, நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க தானே. உங்களுக்கு தெரியாம என்ன இருக்க போது சொல்லுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன ஆச்சு? அது வந்து இத்தனை நாளா மகாவுக்கு எந்த விஷயம், எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சேனோ அது எல்லாமே இப்போ மகாக்கு தெரிஞ்சு போச்சு.
என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எனக்கு கண்ணெல்லாம் இருட்டுது. ஐயோ அம்மா, நீ வேற உடனே மயக்கம் போட்டு விழுந்துராத. மாமா, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட சம்பளத்தை உங்க வீட்டுக்கு தான் கொடுக்க போறா அப்படிங்கிற கண்டிஷன் நான் மகா போட்டிருந்தால, அந்த உண்மையை இது வரைக்கும் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லல. நான் எங்க அம்மா கிட்ட மறைச்ச அந்த விஷயம் இப்ப மகாக்கு தெரிஞ்சு போச்சு. மாமா, என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் மகாவோட மாச சம்பளம் எப்போ வரும்னு எங்க அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்காக என் தங்கச்சி திவ்யாவோட வளையல கொண்டு போய் அடமானம் வச்சு அது மூலியமா வந்த காசை இதுதான் மகாவோட மாச சம்பளம்னு கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்தேன். அந்த உண்மையும் இப்ப மகாக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, இது தெரிஞ்சா மகா ரொம்ப கோவப்படுவாளே. ஏன் இப்படி என்னை ஏமாத்துனீங்கன்னு உங்ககிட்ட எப்படி சண்டை போட்டிருப்பாளே மாப்பிள்ள. ஆமா, என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு பெரிய சண்டை தான் போட்டான். இன்னும் சொல்ல போனா என்கிட்ட இப்ப முகம் கொடுத்து கூட பேசுறது இல்லை. இந்த விஷயத்த உடனே எங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். உங்க அம்மா கிட்டயா? ஆத்தாடி, சொல்லிட்டீங்களா மாப்பிள்ள? இல்ல இல்ல, அது எப்படி முடியும்?